எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, பணமழை வீடுகளில் பொழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ஷ்ட செடிகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய மணி பிளான்ட் நம்ம வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மணி பிளான்ட் செடியில் இருக்கக்கூடிய இலைகளில் நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை செய்யணும், குறிப்பிட்ட ஒரு பொருளை கொண்டு இலை மேலே நம்ம எழுதுவதால் எப்பேற்பட்ட பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக மணி பிளான்ட் செடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே வைத்தாலும் சரி, இல்லை வெளி இடத்துல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வெளிவாசலில் வைத்தாலும் சரி, கட்டாயமாக நம்ம வீட்டில் செல்வம் பெருகுவதற்குண்டான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டித்தரக்கூடிய மணி பிளான்ட் செடி ஒருவேளை உங்கள் வீடுகளில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமா நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். அக்கம் பக்கத்து வீடுகளில் குடியிருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வைத்து வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. புதிதாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வீட்டில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். முதல் முறை வைக்கக்கூடியவங்க தென்கிழக்கு திசையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த தென்கிழக்கு திசையில் வைத்தோம் அப்படின்னாலே கட்டாயமாக நேர்மறை ஆற்றல் பெருகும். நேர்மறை ஆற்றல் பெருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் அனைத்துமே மேம்படும். இதனால் நம்ம வீட்டில் பண சேர்க்கையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சாதாரணமாகவே இந்த தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது விநாயக பெருமானுக்கு உகந்த திசையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த திசை அப்படிங்கிறதால தான் குறிப்பிட்டு இந்த திசையை நான் தேர்வு செய்து சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து பண சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கு இல்லைங்களா? அப்படி அந்த எண்ணம் நமக்கு பலித்தமாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நிறைய பேர் வீட்டு பூஜை அறையில் மணி பிளான்ட் செடி வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறத செய்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. மணி பிளான்ட் செடியை வீட்டு பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம். அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் செடி வைக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கோங்க. ஏன்னா இந்த பதிவை கேட்டதுமே நிறைய பேருக்கு ஆசை இயலும். அதனால் இந்த குறிப்புகளை கவனமாக நீங்கள் பின்பற்றி அதற்கேற்றாற் போல் செய்துக்கோங்க. மணி பிளான்ட் செடி நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாங்கிறத முடிவு செஞ்சுட்டா நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் நிரப்பிட்டு அந்த தண்ணீரில் வேர் பகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு கிளையை வீட்டில் இருக்கக்கூடிய செடியிலேருந்து எடுத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வைப்பதற்கு முன்னாடி அந்த நிரப்பப்பட்ட நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 பொருளை சேர்த்து வைப்பதால் நமக்கு அதிர்ஷ்டமும் பணமழையும் பொழியும். அப்படி என்ன பொருளை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துருங்க. இது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவு, அதற்கும் குறைவான அளவில் மஞ்சள் தூள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு நிறைவாக 3வது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த பொடியை லேசாக ஒரு சிட்டிகை அளவுக்கும் குறைவான அளவில் நீங்கள் லேசாக தூவி விடுவது அப்படிங்கிறது செய்திடணும். இந்த 3 சக்தி வாய்ந்த பொருட்களை நீரில் சேர்த்து அதில் நம்ம மணி பிளான்ட் செடியை அதுவும் குறிப்பாக பூஜை அறையில் வைக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு தனவரவானது கூடிக்கொண்டே இருக்கும். இந்த நீரை நம்ம குறைந்த பட்சம் வாரத்தில் 3 முறையாவது மாற்றணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையை விட்டுருங்க. அதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு சில நாட்களை தேர்வு செய்து 3 முறையாவது மாற்றுங்க. பழைய நீரை வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கே ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது கட்டாயமாக அதனால் நமக்கு பல மடங்கு நன்மைகள் தேடி வரும். இப்படி நம்ம செய்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மணி பிளான்ட் செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து நான் சொல்லக்கூடிய வார்த்தையை எழுதும் பொழுது கட்டாயமாக அதனால் பணமழையானது பொழியும். இதுக்கு முன்னாடி மணி பிளான்ட் செடி நம்ம வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக அதில் பழுத்த இலைகள் இல்லாத மாதிரி எப்பயுமே பார்த்துக்கணும். பழுத்த இலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக வீட்டில் ஏதாவது ஒரு சில பண சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு செடி நமக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டி தருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செடியை நம்ம சரிவர பராமரிப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பேரதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். இதை ஞாபகம் வைத்து செயல்படுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் வைக்கலாங்கிற ஆசையோடு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுப்பது அப்படிங்கிறத செய்யாமல் நீங்கள் வெளியில் நர்சரியில் கூட வாங்கி தரலாம். ஆனால் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து தரது அப்படிங்கிறதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க.
நம்ம வீட்டில் வளரக்கூடிய மணி பிளான்ட் செடியில் இருக்கக்கூடிய இலையில் எந்த மாதிரியான வார்த்தையை எந்த பொருளை வைத்து எழுதணுங்கிறதையும் இப்போ பார்த்துக்கலாம். இந்த குறித்த விஷயத்த ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். தனித்தனியாக தான் செய்யணும். ஒருத்தர் ஒரு இலையில் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேறொருவர் மற்றொரு இலையில் தான் எழுதணும். ஒருவர் எழுதின இலையில் மற்றொருவர் எழுதுவது அப்படிங்கிறது செய்யாதீங்க. வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்குமே தனித்தனி இலைகளில் எழுதுவது அப்படிங்கிறது தான் உறுதிப்படுத்திக்கணும். இதில் ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் வருது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் யாராவது ஒருவர் முறையாக பின்பற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். சரி, இலையை நம்ம தேர்வு செய்துட்டோம். நல்ல ஒரு பச்சை நிறமாக இருக்கக்கூடிய இலையாக பார்த்து தேர்வு செய்துக்கோங்க. பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த இலை தான் நமக்கு பெரும்பாலும் மணி பிளான்ட் செடியில் இருக்கும். ஆனால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இலையாக பார்த்து தேர்வு செய்துட்டு அந்த இலையில் நீங்கள் தண்ணீர் தொட்டு தொடச்சிட்டு அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா முழு ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா? நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜை ஸ்டோர்கள்லையும் விற்பாங்க. நீங்கள் 1 இல்லைனா 2 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த ஜாதிக்காயை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சரியாக வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் அப்படின்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தை தேர்வு செய்து ஜாதிக்காயை பயன்படுத்தி எழுதுங்க. சரி, என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வசி வசி அப்படின்னு சொல்லி எழுதணும். நம்ம எழுதும் பொழுது பெரும்பாலும் நம்ம பேனால் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா கட்டாயமாக நமக்கு அந்த வார்த்தைகள் நல்லா தெரியும். ஆனால் நம்ம ஜாதிக்காயை பயன்படுத்தி இலை மேலே தெரியாத மாதிரி தான் எழுதுகிறோம். அப்படிங்கிறதால வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்து நீங்கள் இடைவெளி விட்டு எழுதுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். மேலே பணம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க, கீழே வசி வசி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம எழுதின இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த இலையை ஒவ்வொரு நாளுமே தண்ணீர் ஊற்றும் பொழுது, ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து செய்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம தண்ணீர் ஊற்றும் பொழுது அந்த இலையை லேசாக தொட்டு தடவி கொடுங்க. தடவும் பொழுது மனசுக்குள்ளே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே செய்யுங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெகு விரைவிலேயே நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பால் நமக்கு பணவரவு கூடுவதற்குண்டான நல்ல வழிகளும் பிறக்கும். முதல் நாள் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறமா தொடர்ந்து 11 நாட்கள் இதே மாதிரி செய்துக்கிட்டே வாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நல்ல மாற்றம் உங்களை நாடி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது விட்டுற வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து எழுதிக்கிட்டே வரலாம். 11 நாட்கள் நிறைவடைந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்து மறுபடியும் செய்யுங்க. இப்படியே நீங்கள் செய்துக்கிட்டே வரும் பொழுது கட்டாயமாக நமக்கு ஏற்படக்கூடிய பணம் சார்ந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரும். கடன் அப்படிங்கிற பெரும் சுமை தீர்வதற்குண்டான பணவரவு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடன் முழுவதுமே அடைக்கப்பட்டு நல்ல ஒரு தன சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பமையும். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம், அதாவது மணி பிளான்ட் செடி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதையும் செய்யலாம். தொடர்ந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடியினுடைய இலைகளில் எழுதுவது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீடுகளில் மணி பிளான்ட் செடி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து எந்த வார்த்தையை எழுதும் பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் பண சேர்க்கையும் கூடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில் மணி பிளான்ட் செடி வைக்கணும்னு சொல்லி எண்ணம் இருக்கக்கூடியவங்க எந்த குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்றணுங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.